டீடைல் கொஸ்டின், அதாவது பேராகிராஃப் கொஸ்டின்ல செகண்ட், டிஸ்கிரைப் த மேஜர் சேலஞ்சஸ் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ். மேஜர்னா ரொம்ப முக்கியமான, சேலஞ்சஸ்னா சவால்கள். முக்கியமான சவால்கள் என்னென்ன இந்தியாவில் உள்ள இண்டஸ்ட்ரீஸ் தொழில்களுக்கு உள்ளது, அதை பத்தி நம்ம எழுதணும். சவால்கள் என்னென்னு தெரிஞ்சாதான் அதை நம்ம மீண்டு வர முடியும். ஸோ அதை பத்தி நம்ம முதல் தெரிஞ்சுக்கணும். மேஜர் சேலஞ்சஸ் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ் இந்த டாபிக்ல இருக்கு. பேஜ் நம்பர்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க. இப்போ ஆன்சர் பார்க்கலாம். இண்டஸ்ட்ரீஸ் இன் இந்தியா ஃபேஸ் மெனி ப்ராப்ளம்ஸ். இந்தியாவில் உள்ள தொழில்கள்லாம் நிறைய ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்றாங்க, நிறைய பிரச்சனைகள்லாம் சந்திக்கிறாங்க. சம் மேஜர் ப்ராப்ளம்ஸ் ஆர் லிஸ்டட் பிலோ. அதுல குறிப்பா சில முக்கியமான பிரச்சனைகளை கீழே கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஷார்டேஜ் அண்ட் பிளக்சுவேஷன் இன் பவர் சப்ளை. இப்ப இண்டஸ்ட்ரி தொழிலெல்லாம் நடத்தணும், இல்ல தொழிற்சாலைகளுக்கெல்லாம் பவர் அதிகமா தேவைப்படும், கரண்ட் தேவைப்படும். ஸோ அந்த பவர் சப்ளைக்கு ஷார்டேஜ் இருக்கு, அதாவது பவர் அதிகமா கிடைக்கிறது இல்ல, சரியான அளவு கிடைக்கிறது இல்ல. பிளக்சுவேஷன் அதுல மாறுபடுது. இப்ப ஹை வோல்டேஜ், லோ வோல்டேஜ் அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல, அது போல பவர் வந்து பிளக்சுவேட் ஆச்சுன்னா அந்த பிசினஸ் வந்து கரெக்டா நடத்த முடியாது, அந்த தொழில கரெக்டா நடத்த முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மிஷின் இருக்கு, அந்த மிஷினுக்கு இவ்வளவு பவர் தேவை அப்படின்னு ஒரு அளவு இருக்கும். அந்த அளவை எந்த நேரம் பார்த்தாலும் அந்த அளவே இருக்கணும். பவர் கிடைக்கிற எலக்ட்ரிசிட்டி வந்து அந்த அளவுலேயே இருக்கணும். ஆனா அது போல இருக்காது, சில டைம் வந்து மாறுபடும். அது போல மாறுபடுறதுனால அவங்களுக்கு பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இண்டஸ்ட்ரீஸ்க்குலாம் தொழில்களுக்குலாம் பிரச்சனையா இருக்கு. நெக்ஸ்ட், நான் அவைலபிலிட்டி ஆஃப் லார்ஜ் பிளாக்ஸ் ஆஃப் லேண்ட். லேண்ட்னா நிலம்னு தெரியும். இப்ப ஒரு தொழில் பண்ணணும்னா அதுக்கு தொழிற்சாலை இல்ல அது போல பெரிய ஆபீஸ்லாம் கட்டணும். அது போல கட்டணும்னா நம்மளுக்கு பெரிய நிலம்லாம் தேவைப்படும். லார்ஜ் பிளாக்ஸ் ஆஃப் லேண்ட்னா பெரிய அளவிலான நிலங்கள் தேவைப்படும். அந்த நிலங்கள் வந்து நான் அவைலபிள். அவைலபிள்னா இருக்கு, அவைலபிளா இருக்கு அப்படின்னு அர்த்தம். நான் அவைலபிள்னா ஆப்போசிட், இல்லன்னு அர்த்தம். ஸோ பெரிய அளவிலான லேண்ட்லாம் தொழிற்சாலை கட்டுறதுக்கு லேண்ட் எல்லாம் கிடைக்க மாட்டுது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், புவர் ஆக்சஸ் டு கிரெடிட். கிரெடிட்னா கடன். இப்ப பெரிய தொழிற்சாலை எல்லாம் கட்டணும்னா அவங்க கிட்டே எல்லா காசும் இருக்காது. ஸோ அவங்க வந்து பேங்க் கிட்டயோ இல்ல மத்தவங்க கிட்ட வந்து கடன் வாங்கணும். அதுக்கு பேரு தான் கிரெடிட். அந்த கிரெடிட் வந்து புவர் ஆக்சஸ்னா அவங்களுக்கு ஈஸியா கிடைக்க மாட்டுது, அவங்களுக்கு ஆக்சசிபிளா இல்ல, அவங்களுக்கு கிடைக்கக்கூடியதா இல்ல. பேங்க்ல போய் அவங்க உடனே கேட்டாங்கன்னா லோன் எல்லாம் கொடுக்க மாட்டாங்கல்ல. ஸோ அதை தான் இங்க சொல்றாங்க, புவர் ஆக்சஸ் டு கிரெடிட். அதுக்கு நிறைய கண்டிஷன்லாம் இருக்கும். அது மட்டும் இல்லாம புவர் ஆக்சஸ்னா அவங்களுக்கு கிடைக்க மாட்டதுன்னு சொல்றாங்க. அந்த கண்டிஷன்லாம் இவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணாலும் சில டைம் கிடைக்க மாட்டதுன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், ஹை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபார் பாரோட் லோன். நம்ம போன பாயிண்ட் வச்சு இதையும் ஞாபகம் வச்சுக்கலாம். லோனு ஃபர்ஸ்ட் கிடைக்க மாட்டுது, அப்படியே கிடைச்சாலும் அந்த லோனுக்கு வந்து பாரோடுனா கடன் வாங்கினா அந்த லோனுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து வட்டி கட்டுறது வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். இப்ப நம்ம எங்கேயோ கடன் வாங்குறோம், ஒரு தொழில் பண்றதுக்காக கடன் வாங்குறோம்னு வச்சுங்க. அந்த கடன் வந்து அதுக்கான வட்டி வந்து நம்ம நிறைய கட்டணும், அதிகமா கட்டணும்னா நம்மளுக்கு அது நம்மளால கட்ட முடியாது, நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், அந்த தொழிலும் நடத்த முடியாது. ஸோ அதெல்லாம் இண்டஸ்ட்ரீஸ்க்கு பிரச்சனையா இருக்கு. நெக்ஸ்ட், நான் அவைலபிலிட்டி ஆஃப் சீப் லேபரர்ஸ். அவைலபிலிட்டினா இருக்கிறது, நான் அவைலபிலிட்டினா இல்ல. என்னன்னா சீப்பான லேபர்ஸ். சீப்னா ரொம்ப குறைவான சம்பளத்துக்கு வேலை செய்யக்கூடிய லேபரர்ஸ் இருக்க மாட்டாங்க. இப்ப லேபரர்ஸ்லாம் சம்பளம் வந்து அதிகமா கேட்கறாங்க அப்படின்றதான் இதுக்கு மீனிங். சீப்னா இங்க விலை குறைவா, அதாவது சம்பளம் குறைவா, ஆட்கள் கிடைக்க மாட்டாங்கன்னு அர்த்தம். லேக் ஆஃப் டெக்னிக்கல் அண்ட் வொகேஷனல் ட்ரைனிங் ஃபார் எம்ப்ளாயீஸ். இப்ப வேலைக்கு ஆட்கள் கிடைச்சிட்டாங்கன்னு வச்சுப்போம், அந்த வேலைக்கு கிடைச்ச ஆட்களை எம்ப்ளாயீஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது வேலை செய்யறவங்கள தொழிலாளியை எம்ப்ளாயீஸ்ன்னு சொல்லுவோம். அவங்களுக்கு சரியா ட்ரைனிங்கும் கிடைக்கிறது கிடையாது. லேக் ஆஃப்னா குறைவா இருக்குன்னு அர்த்தம், கரெக்டான அளவுல இல்லைன்னு அர்த்தம். டெக்னிக்கல் ட்ரைனிங்னா அவங்க வேலை செய்யற தொழிற்சாலையில இருக்க மிஷின்ஸ் எல்லாம் இருக்குமா, அது சம்பந்தமான டெக்னிக்கல் விஷயங்கள், அது சம்பந்தமான ட்ரைனிங் அது குறைவா இருக்கா. வொகேஷனல் ட்ரைனிங்னா அந்த தொழில் சார்ந்த எல்லா விஷயத்தையும் வொகேஷனல் ட்ரைனிங் சொல்லுவாங்க. ஸோ அந்த ட்ரைனிங்லாம் குறைவா இருக்கு, எம்ப்ளாயீஸ்க்கு சரியான ட்ரைனிங்லாம் இல்லைன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், இதுவும் தொழிற்சாலைக்கு பிரச்சனை தான். அந்த ட்ரைனிங்லாம் நல்லா கொடுத்துருந்தாங்கன்னா அவங்க நல்லா வேலை செய்வாங்க, அந்த தொழிற்சாலைக்கு அதெல்லாம் நல்ல விஷயமா இருக்கும். நெக்ஸ்ட், இன்அப்ராப்ரியேட் லிவிங் கண்டிஷன்ஸ் நியர்பை இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸ். அப்ராப்ரியேட்னா கரெக்டான அளவு, கரெக்டான நிலையில இருக்குன்னு அர்த்தம். இன்அப்ராப்ரியேட்னா கரெக்டா இல்லைன்னு அர்த்தம், அதாவது சரியான அளவுல இல்லைன்னு அர்த்தம். லிவிங் கண்டிஷனா வாழறதுக்கான கண்டிஷன். நியர்பை எந்த இடத்துலனா, எதுக்கு பக்கத்துலனா இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸ். இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸ்னா, எஸ்டேட்னா மொதல் அங்க நிறைய விதமான இண்டஸ்ட்ரீஸ் அங்க இருக்குன்னு அர்த்தம். இப்ப ரொம்ப சிம்பிளா ஒரு இண்டஸ்ட்ரி இருக்கு, ஒரு தொழிற்சாலை இல்ல ஒரு தொழில் செய்யற இடம் இருக்கு, அது போல நிறைய ஒரே இடத்துல இருந்தா அதுக்கு பேர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்னு சொல்லுவாங்க. அந்த இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ல நிறைய பேர் வேலை செய்வாங்களா, அவங்க தங்குறதுக்கு ரொம்ப தூரத்துல இடம்லாம் இருந்ததுன்னா அவங்க போயிட்டு வரதுக்குலாம் கஷ்டமா இருக்கும். அதனால இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் சுத்தியே, அது பக்கத்திலேயே, நியர்பைனா அதுக்கு பக்கத்திலேயே அந்த இடங்கள்லாம் இருந்ததுன்னா உங்களுக்கு கரெக்டா இருக்கும். அது போல இருக்கிற இடங்கள், அதை சுத்தி இருக்கிற தங்குற இடங்கள்லாம், வசிக்கிறதுக்கான இடங்கள்லாம் வந்து கரெக்டான கண்டிஷன்ல இல்ல அப்படின்னு சொல்றாங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
தொழில்களுக்கு அது சம்பந்தமான சேலஞ்சஸ் சவால்கள் என்னென்னலாம் இருக்குன்னு ரொம்ப ஷார்ட்டா பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிசிட்டி, கரண்ட், பவர், அதுக்கு அடுத்தது லேண்டு, நிலம் கிடைக்க மாட்டேது, அதுக்கு அடுத்தது கடன் கிடைக்க மாட்டேது, கடன் கிடைச்சாலும் அதுக்கு வட்டி அதிகமா இருக்கு, அதுக்கு அடுத்தது ரொம்ப சீப்பா ரொம்ப குறைவான சம்பளத்துக்கு வேலைக்கு ஆட்கள் கிடைக்க மாட்டாங்க. அது போல கிடைக்கிற ஆட்கள் கிடைச்சாலும் அவங்களுக்கு ட்ரைனிங்லாம் சரியா கிடைக்க மாட்டுது. அவங்க தங்கறதுக்கு அந்த எம்ப்ளாயீஸ்லாம் அந்த இடத்த சுத்தி பக்கத்திலேயே தங்கறதுக்குலாம் அவங்களுக்கு கரெக்டான லிவிங் கண்டிஷனும் இருக்க மாட்டுது. இதெல்லாம் தான் இண்டஸ்ட்ரீஸ்க்கு உள்ள சவால்கள். ஸோ இதெல்லாம் நம்ம கரெக்ட் பண்ணோம்னா இண்டஸ்ட்ரீஸ்லாம் நல்லா வளர்ந்து நிறைய ப்ராஃபிட்லாம் ஜென்ரேட் பண்ண முடியும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.